இன்னும் நல்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற கேரக்டர்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கோ? வரல, அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? வேட்டையன் படத்தில் 4 நாள் நடித்தேன். லைக்கா ப்ரொடக்ஷனில் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அதையும் திருப்தியாக வாங்கினேன். ஆனால் அந்த படத்தில் நான் நடித்ததை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன். அவருடைய இறப்புக்கு போனீங்களா? தெய்வமே, நாங்கள் கட்டவாண்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போச்சு. அப்படின்னா சார் பார்த்து என்னடா நிற்கிற மாதிரி இப்படி கொஸ்டின் நீ பாட்டு அப்படியே நிற்கிற அப்படின்னு அவரு என் காலை பார்த்துட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற அரிசி விட்டு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி என் காலில் ஊற்றுனேன். பண்ண அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பழைய இது மாதிரி வந்திருந்ததுன்னா எங்கள் எல்லாரும் பண்ணுவார் அதெல்லாம் செய்வார்ண்ணா. வடிவேல் சார் கூட இருந்த மற்ற நடிகர்கள் இன்னைக்கு இல்லை, அதனால தான் அந்த நகைச்சுவை சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கோ? இல்லை, அதாவது இப்போ அந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இவருக்கு படங்கள் வர இல்லை. இப்போ வடிவேலு சாருக்கு மாமன்னன் நல்லா ஓடிச்சு, பெரிய வெற்றி, அமோக வெற்றி. அவர் ஒரு கம்பேக்ல ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர், ஒரு வேல்யூபிளான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னும் மதிப்பு கூடியிருக்கு. ஆனா அவருடைய நகைச்சுவை முன்னாடி இருந்த நகைச்சுவை மிஸ் ஆகுது. ஏன்னா வடிவேல் சார் கூட இருந்த மற்ற நடிகர்கள் இன்னைக்கு இல்லை, அதனாலதான் அந்த நகைச்சுவை சுவாரஸ்யம் கம்மியா இருக்கோ அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்லை, அதாவது இப்போ அந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இவருக்கு படங்கள் வர இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாமன்னன் வந்து முழுக்க அது வந்து ஒரு கேரக்டரு. அதில் அவரே சில நேரம் சொல்லுவார், அந்த மாமன்னன் படத்தை டைரக்டர் மாதிரி சொல்லுவார். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் அந்த காமெடி இதுவே வரக்கூடாதுன்னா இதில் முழுக்க சீரியஸ், அப்படியே சீரியஸாக தான் ட்ராவல் பண்ணுறீங்க. காமெடியே என்டையர்லி அப்படியே மாற்றிட்டோம். முன்னாடி காமெடின்ற இதுவை மாற்றி அப்படியே சீரியஸான ரோல் பண்ணலாம். அப்படி தானே இருக்கணும். அது அந்த மாதிரியான இது அந்த மாதிரி அந்த படத்தில் அப்படி அமைஞ்சது. அவருக்கு காமெடியாக யாருமே வர முடியாத சூழ்நிலையை அவருக்கு அப்படி அமைஞ்சது. அதுக்கப்புறம் பழைய படங்கள் மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு 4 பேர் கைப்பில் பண்ண அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பழைய இது மாதிரி வந்திருந்ததுன்னா எங்கள் எல்லாரையும் பண்ணுவார் அதெல்லாம் செய்வார்ண்ணா. அது நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை திரும்பி பழைய நடிகர்கள் உங்களை மாதிரி கூப்பிட்டுப்பாருண்ணா, செய்வார்ண்ணா. கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப இருக்குது. விவேக் சார் பற்றி நீங்க பேசும்போது ஒரு அழுக வருது, நீங்க கண் கலங்குறீங்க. அவர் மீது தனி பிரியம் ஏன்? ஐயோ கடவுள் ஏன்னா அவர் என் மேல அவ்வளவு தனி பிரியமா இருந்தார். அந்த தெய்வம், அது தெய்வம் தானே, நீ தெய்வம் ஆயிட்டாரு. அவர் வந்து கண்ணால் கண்ட தெய்வம். நாம் கண்ணால் கண்ட சொல்லுவாங்கள்ல, கண்ணால் கண்ட தெய்வத்தை வந்து கண்ணால் பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அப்புறம் பெரியவங்களாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தெய்வம் வந்து நமக்கு செய்யுதுன்னா தெய்வம் நேரில் நம்ம வரமாட்டார். அவர் வந்து உங்களுடைய ஆன்மாவில் வந்து உங்கள் ஆன்மா மூலிமா எனக்கு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நாமெல்லாம் வந்து நான் விவேக் சாரை போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா, அப்போல்லாம் அவருடைய ஆஃபீஸ் வந்து விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே ஒரு அப்பார்ட்மெண்ட். காலையில் வந்து ஒரு 9 மணிக்கெலாம் போயிட்டு காலையில் போயிட்டுன்னு வச்சுக்கோ, அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நேராக உள்ளே போய் ஆஃபீஸ் ரூமில் போய் அந்த ஆஃபீஸ் பாய் இருப்பார். அவர்கிட்ட போய் அண்ணனை பார்க்க, இன்றைக்கி வருவார், அண்ணனை பார்க்கறதுக்காக வந்துக்கிறேன். ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கேயே இருங்க, கேட்டாண்டியே இருங்க, சார் வருவார், பார்க்கலாம், இன்றைக்கி வருவார் அப்படின்னு. எதுக்கு நம்ம அவர்கிட்ட முதல்ல கேட்டோன்னா, சார் வந்து இல்லைங்க, அவர் வந்து பொள்ளாச்சிக்கு அவுடோர் போய்கிறாரு, அன்றைக்கி தென்காசிக்கு அவுடோர் போய்கிறாரு, ஊட்டிக்கு அவுடோர் போய்கிறாரு, அண்ணன் இன்றைக்கி வரமாட்டார், ஆஃபீஸ்க்கு வரமாட்டார், 4-5 நாள் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக என்ன பண்ணுவார், எதுக்கு கேட்டான்னு அவர் அப்படி சொன்னார் அந்த வார்த்தை அப்படின்னா, ஷூட்டிங் வந்து கரெக்டாக 9 மணிக்கு அவர், நாங்கள் ஷூட்டிங் இல்லைனா கூட சில முன்னாடியே கரெக்டாக வருவாருங்க காரில். கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் 60 செகண்ட் இருக்குல்ல, டக்குன்னு அவர் வரத்துக்கு முன்னாடி இவர் வந்துடுவார். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறார். அவர் வந்துட்டு டக்குன்னு அவர்கிட்ட என்னென்ன சொல்லணும் எதை சேர்த்து அந்த இதுலேயே முடிச்சுட்டு வந்து நம்மளை பார்த்து, வாடா எப்போ யாரும் நல்லா இல்லைடா
நல்லா இருண்ணா அப்படின்னு வந்தோம். சரி, ஒரு படம் கமிட் ஆகிக்குதுடா, அவர் செல்முருங்கிட்ட சொல்லியிருக்கிறேன்டா, உன் பேர்லாம் சொல்லியிருக்கிறேன், அவர் உன்னை கூப்பிடுவார், வந்து பாருண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே உடனே வண்டி எடுப்ப போகலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னங்க பேச போகிறீங்க நீங்கள்? அவ்வளோ ஏன்னா இவரை நம்பி அங்கே ஷூட்டிங் பேரில் ஒரு 600-700 பேர் நிற்பாங்க. ஒரு பெரிய ஒரு இருப்போம். டைரக்டர் வெயிட் பண்ணுவார், கேமராமேன் வெயிட் பண்ணுவார், ப்ரொடக்ஷனில் வெயிட் பண்ணுவாங்க. எதுவுமே சொல்லாமல் அவரே சொல்லுவார். அதுதான் கண்கண்ட தெய்வம். அது நான் போய் வாய்ப்பை கேட்கல. நான் போய் சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் போய் கேட்கல. அதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நாம் என்ன கேட்போமோ, நீ கேட்குறதுக்கு முன்னாடி இவர் நம்மளை எதுக்காக இங்கே வந்து பார்க்க வந்துக்கிறாரு, இதுக்கு தான் நம்மளை பார்க்க வந்துக்கிறாரு. இவன் தெரியும், இவன் ஒரு நடிகன், ஒரு சின்ன நடிகன், நம்மளை வந்து பார்க்க வந்துக்கிறாரு. எதுக்கு வந்திருப்பார்? ஏதாவது வாய்ப்புக்கு தான் வந்திருப்பார். இதெல்லாம் கேட்டுக்கணுன்னா அடுத்து அவரே எடுத்துடுவார், அந்த வார்த்தையை எடுத்து அவர் சொல்லிடுவார். அப்போ அதுதான் கண்கள். நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட கேட்டு தான் நீ வாங்குறதுக்கு முன்னாடி, நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிவிடுவாருங்க. நல்ல மனுஷங்க. அது மட்டுமா செய்வார்? 1 or 2 எவ்வளோ விஷயங்க அவர்கிட்ட. நான் ஒரு படம் இங்கே போரூரில் ஒரு ஷூட்டிங்கில் சார் வந்து ஏதோ அவருடைய மெயின் சீனெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. மணி 5:30 ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தாண்ட, ஆமாம் அந்த சீன் வந்து நான் ஒரு மென்டல் கேரக்டர்னு நினைக்கிறேன், அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கேரக்டர் மாதிரி. அந்த தோட்டத்தில் நான் நிற்கணும். நான் அந்த தோட்டத்தில் கரெக்டாக இருக்கிறது 5:30 மணி தான். அரை மணி நேரம் 6 மணியோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஒரே டேக்கில் ஓகே பண்ணிடணும். ஆனால் நான் போய் என்ன பண்ணாங்க, அசிஸ்டன்ட் கொண்டு வந்து, சார் இந்த இடத்துல இருங்க, சார் இப்படி வருவார், நீங்கள் அவரை வந்து இப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி, அப்போ டைலாக் பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சார் அப்படின்ட்டு நான் அந்த இதுவாண்ட நிற்கிறேன், அந்த செடியே அந்த தோட்டத்தில் நான் நிற்கிறேன். சார் என்ன பண்ணார், அப்புறம் அவர் ஷார்ட் ஏதோ முடிச்சு என்கிட்ட வந்தார். பார்த்தார், என் காலை பார்த்தார். பார்த்தா அந்த செடியில் அந்த கொசு வந்து அவ்வளோ முக்கியது காலில். எனக்கு தெரியுது, எனக்கு கடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது. அந்த கொசுக்கடி எனக்கு நல்லாவே தெரியுது. நாம் போய் அதெல்லாம் நான் காலை இப்படி எடுத்துக்கின்னு நாம் அதெல்லாம் அப்படியே அதை அப்படியே உள் வாங்கி அவ்வளோதான் அப்படியே இருந்தேன். ஏன்னா 1/2 மணி நேரம் தான் இருக்குது, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா சார் பார்த்து, என்னடா ஈமிக்கிற மாதிரி இப்படி கொசு நீ பாட்டு அப்படியே நிற்கிற அப்படின்னு அவர் என் காலை பார்த்துட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற அசிங்க விட்டு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி என் காலில் ஊற்றுனாருங்க. தண்ணி பாட்டில் வாங்கி ஊற்றுனாருங்க. நான் அப்படியே என்ன சொல்கிறது, ஐயோ நமக்கு என்னங்க எவ்வளோ பெரிய மனுஷங்க. அதுக்கப்புறம் டைலாக் பேசணுன்னு வச்சுக்கோங்க, அது கூட நடிக்கிறவங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கடவுள் அதான் சொல்கிறேனே, என் கூட பிறந்த அண்ணன் சொந்தக்காரன் இந்த அளவுக்குலாம் கவனிச்சது கிடையாது. அவர் தாங்க எனக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா 1000 சொந்தக்காரன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே விவேக் சார் மாதிரி அந்த அந்த அன்பு. ஒரு மனுஷனை வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை, அதான் எனக்குன்னு இல்லை, என் மேலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷன் மேலே இருக்கிற அந்த அந்த ஒரு பற்றுதல், அந்த ஒரு பாசம். அதனால குறிப்பாக கூட நடிக்கிற நடிகர்களுக்கு பார்த்து செய்வார் நடிகர் விவேக், உதவி செய்வார் குறித்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி. ஆமாம், உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்காங்க? எனக்கு நான் எதுவும் அவர்கிட்ட பெருசாக ஏன்னா என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நான் இன்விடேஷன் எடுத்து போய் கொடுத்தேன். அவருக்கு அந்த இதுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அவருக்கு ஏதோ ஷூட்டிங்கில் இருந்தார், கரெக்டாக குற்றாலத்தில் ஷூட்டிங். சொன்னார் என்கிட்ட, இன்றைக்கி எனக்கு குற்றாலம் ஷூட்டிங்டா, உங்கள் பொண்ணு கல்யாணம், நான் எப்படி வர்றது அப்படின்னாரு. சரிங்க, நான் உங்கள் விருப்பம்ண்ணா அப்படின்ட்டேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு 2 நாளுக்குள்ளும் விவேக் சாரோட மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் உங்களை ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு பொண்ணும் புள்ளியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் குடும்பத்தோடு போய் அவர் காலில் விழுந்து, என் பையனும் பொண்ணும் மரும்பிள்ளையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு எங்களுக்கு அன்பளிப்புலாம் கொடுத்து அனுப்பிச்சார். நல்ல மனுஷன் அவர், தெய்வம் மாதிரி அவர், நல்ல மனுஷங்க அவர். நான் அவர் பொண்ணு சந்திச்சிங்க லாஸ்ட்டாக அவர் லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுண்ணே. நான் அவரை அடிக்கடி போய் பார்ப்பேண்ணே. நான் அவர் சாகிறதுக்கு முன்னாடிலாம் நான் போய் பார்த்துக்கிறேன். இந்த படம் இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் இருக்காருங்க இல்லையா, அந்த படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அவர் எங்கிட்ட நான் காஷ்மீர் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டார்.
ஒரு ஷெட்யூல் காஷ்மீர் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டேன்டா, அடுத்த ஷெட்யூல் வந்து சரணா ஸ்டோர்து வந்து இங்கே மெட்ராஸில் இருக்குது, அதில் கண்டிப்பாக உனக்கு வேஷம் வரும்டா, அதெல்லாம் என்கிட்ட சொன்னார். வரேன்டா அப்படி அப்படியே டச்சில் இருறா வந்து பாடுறா அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்லாம் நான் சொல்லிட்டுலாம் சொன்னேண்ணே நான் சார்கிட்ட. சாரும் சரின்னு சொன்னாரே. அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவருடைய இறப்புக்கு போனீங்களா? தெய்வமே, நாங்கள் கட்டவாட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போச்சு. காலையில் அவர் வீட்டுக்கு போனேன். அன்றைக்கி பூரா இருந்தேன். அன்றைக்கி பூரா இருந்துட்டு அவருடைய அந்த 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 அவர் என்ன சொன்னால், அவர் அந்த இதில் அந்த சுடுகாட்டில் அது உள்ள தகனம் பண்ணுற அந்த மேடையில் உள்ள தள்ளும்போது பார்த்தா ஃபுல்லாக ஒரே கேமராவாக இருந்தது. அது உள்ளே தள்ளும்போது பார்த்தேன், என் மனசு அப்படியே பக்கு பக்கு பக்கு, நம்ம விவேக் சாரா அது வரைக்கும் இருந்தேன். அப்புறம் நைட்டு வந்தோம். நைட்டு கிளி ராமச்சந்திரன் ஃப்ரெண்டு, அவரும் கூட நடிகர் அவரும் என்ன பண்ணார், அன்றைக்கி நைட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு தான் வந்தேன். அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா அந்த விவேக் சாரோட மிஸ்ஸஸ் வந்து எப்பா நைட் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சாப்பாடு சொன்னாங்க. சரி, அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து நான் அவர் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு, அவருடைய இது எங்கே இருந்ததோ அதே அவர் வீட்டிலே நைட் நான் படுத்து தூங்கினோம். நானும் கிளியும் அன்றைக்கி நைட் அவர் வீட்லேயே படுத்து தூங்கினோம். காலம்பரை எழுந்த உடனே முதல்ல அந்த அம்மா தான், ராஜாதிராஜன் காஃபி, அந்த அம்மா தான் கையால் எனக்கு காஃபி கொடுத்தாங்க. காஃபி சாப்பிட்டோம். அப்புறம் டிஃபன் சாப்பிட்ப்பா இருப்பா அப்படின்னாங்க. பரவாயில்ல மேடம், நான் வரேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளியும் அன்றைக்கி நைட்டு இறந்த அன்றைக்கி நைட்டு அவர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அவர் வீட்டில் அங்கே தான் படுத்திருந்தோம். கடவுள் மாதிரிங்க அவர். நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன். எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க. அதான் கலைவாணர், அது சின்ன கலைவாணர்னு சொல்லுவாங்க இல்லையா. கலைவாணர் நம்ம நேரில் பார்த்ததில்ல. ஆனால் இவர் அந்த மாதிரியான ஒரு யாராவது ஒருத்தரோட அவர் மேலே அந்த அந்த ஈகை குணம்னு சொல்லுவாங்களே, அதில் அவ்வளோ பெரிய ஜீனியஸ். அந்த ஜீனியஸ். அதாவது அப்துல் கலாம் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாம் சாருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இவரும் அவர் சொன்ன அந்த மரம் நடுறது தொடர்ந்து பண்ணார். அது மட்டும் பண்ணல, அது மக்கள் வந்து அவர் வந்து கொரோனா வரத்துக்கு முன்னாடியே மரம் நடுறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொரோனா பீரியடில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, மரம் வந்து இந்த மரத்துக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நான் அந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவையில்லாத அதை வாங்கிட்டு நமக்கு நல்ல இது ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கும். ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, மரத்தெல்லாம் வெட்டி போட்டு கடைசி நேரத்தில் ஆக்சிஜன் சிலிண்டரான். ஏண்டா, கடவுளே கொடுத்த சிலிண்டர் ஆக்சிஜன் இருக்கும்போது ஆர்டிஃபிஷியலாக செயற்கையான ஆக்சிஜனுக்கு ஓடினாங்க. அதெல்லாம் நடந்தது. அதுதான் அவர் பாருங்கள், அப்போவே வந்து மரம் நடந்து எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருந்தார் பாருங்கள். அது அபிரிதமான நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், மனுஷன் நல்லபடியாக வாழும். நீ மரத்தெல்லாம் வெட்டிட்டு பிளாட் போட்டு இல்லை நகரமாக எங்கே பார்த்தா தார் ரோடை போட்டு வச்சுட்டு பில்டிங்கை சிமெண்ட்டு செங்கல்ல பில்டிங் கட்டி வச்சுட்டு எனக்கு ஆக்சிஜன் வரலன்னா இருக்கிற மரத்தை வச்சுருந்தா ஆக்சிஜன் வரும். அதுதான் அவர் என்ன பண்ணார், மரம் நட்டார். மரம் நட்டு எல்லாருக்கும் ஆக்சிஜன். அது வந்து மரம் முக்கியமான சமூக பணி இல்லை. ஆமாம், சமூக பணி. அதுக்காக அவருக்கு டெல்லியில் இதெல்லாம் கூட அது மட்டும் பொதுவாகவே எல்லாமே இது பண்ணார். அவருடைய காமெடியிலலாம் கூட சமூகத்துக்கு விழிப்புணர்வு. ஆமாம், அதெல்லாம் வச்சு தான் அவருக்கு வந்து சிந்தனை நிறைந்த காமெடி தான் இருக்கும். பத்மவிஷன் அவரிடம் டெல்லியில் அவருக்கு அந்த அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான நல்ல மனுஷங்க. லேட்டஸ்ட்டாக நீங்கள் நடிக்கிற படங்கள்னு பார்த்தா நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கிற வேட்டையின் படத்தில் நடிக்கிறீங்களா? ஆமாம் சார். எப்படி கண்டுபிடிச்சா சார் அந்த படத்தில் நான் அதை முன்னாடி சொன்னேன்ல சார், நிறைய படங்களில் நடித்தேன் அப்படின்ட்டு. அதை போல் வேட்டையின் படத்தில் 4 நாள் நடித்தேன். நல்லா கேட்டுக்குங்க சார், இன்றைக்கி எல்லா சேனல் பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், வேட்டையின் படத்தில் 4 நாள் நடித்தேன். லைக்கா ப்ரொடக்ஷனில் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அதையும் திருப்தியாக வாங்கினேன். ஆனால் அந்த படத்தில் நான் நடித்ததை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன். 1 லட்சம் கொடுக்குறேன். அந்த படத்தில் நான் எந்த சீனில் ஆனால் சீனில் இருப்பேன். ஆனால் கண்டுபிடிச்சா 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். ஏன்னா அந்த சீனில் இருக்கேன், அப்படி பார்க்கணும். அதோ இருக்கிறார், அப்படி தான் தெரியும். என்ன பண்ணுறது சார்? ஆனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எந்த இது கூப்பிட்டாலும் நான் போய் நான் நடிச்சிடுவேன். எனக்கு வந்து அது ஒரு இது உண்டு. ஏன்னா என்னுடைய அனுபவம் அப்படி. ஏன் அந்த அனுபவத்தில் ஒரு சொல்கிறேன். நான்லாம் வந்து அதான் 84 நடிச்சிட்டே இருக்கும் பொழுது
இது எதிர்பாராமல் சார் டைரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு. எடுத்த உடனும் யார் சார் டைரக்டரு, என்ன சார் படம் அப்படி கேட்டுன்னு வச்சுக்கோங்க. உடனே அங்கேருந்து ரிப்ளை வரும், ஏன் பெரிய பெரிய டைரக்டர் இருந்தால் தான் நடிப்பீங்களா, ஏன் இந்த மாதிரி டைட்டில் இருந்தால் தான் நடிப்பீங்களா, ஏன் சின்ன படமாக இருந்தால் வந்து நடிக்க மாட்டீங்களா, அப்புறம் யார் யார் நடிக்கிறாங்க அவங்கவுங்களாம் நடித்தா தான் நீங்கள் நடிப்பீங்களா. இதெல்லாம் அனுபவம். அதனால் யார் டைரக்டர் கூட நான் கேட்க மாட்டோம், யார் நடிக்கிறாங்க கூட கேட்டோம். நமக்கு என்ன சம்பளம், என்ன டேட்டு, அவ்வளோதான். அப்படிதான் அவ்வளோதான். இப்போ இந்த படங்கள்லாம் வந்து எனக்கு என்ன கேரக்டரு அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ ஒரு சீனில் வந்து என்னை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன், கண்டுபிடிங்க அப்படின்னு. ஆமாம், இன்னும் நல்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற கேரக்டர்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கோ? வரல. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், கொடுத்ததை நான் செய்வேன். நான் கொடுத்து என்ன எது கொடுத்தாலும் அந்த படத்தில் இருக்கிறோம் நாம், அவ்வளோதான். எது வந்தாலும் செய்வேன். இப்போ ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம், புது படம், தேனாண்டால் ஃபிலிம்ஸ் 4 நாள் நடிச்சிருக்கு. அது நல்லா ரிஜிஸ்டர், அதில் நல்ல டைலாக்கு, நல்ல க்ளோஸ்அப்பு, நல்ல கேரக்டர். அது நல்ல கேரக்டர். ஹவுஸ் கீப்பிங் படத்தில் நல்ல கேரக்டர் இருக்குது, அந்த படத்தில் நல்ல கேரக்டர். அதெல்லாம் நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து இப்போ நம்ம மிச்ச படங்கள் மாதிரி நல்ல கேரக்டர்.